சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக அறிமுகமானவர் தான் ராகவா லாரன்ஸ். தொடர்ந்து பல படங்களை இயக்கி தற்போது நடிகராகவும் கலக்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ரஜினியின் தீவிர பக்தராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ராகவா லாரன்ஸ். ரஜினியை வைத்து எப்படியாவது ஒரு பேய் கதையை எடுத்துவிட வேண்டும் என்பதை தனது லட்சியமாக வைத்துள்ளார். மேலும் ரஜினி நடித்த பிரபலமான சந்திரமுகி படத்தின் 2ஆம் பாகத்திலும் நடித்தார். படம் ஓடவில்லை என்றாலும் தனக்கு மகிழ்ச்சி தான் என கூறி ரஜினியோடைய சீக்வலில் ரஜினியோட பக்தராக நடித்ததில் பெருமை என கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கில் போட்டியிடுகிறாரா, விஜயுடன் இணைய போகிறாரா, அண்ணாமலையுடன் இணைய போகிறாரா என்கின்ற செய்திகள் தற்போது இணையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ராகவா லாரன்ஸோ ரஜினியை சந்தித்து நீங்கள் கட்சி ஆரம்பித்திருந்தால் அதில் இணைந்திருப்பேன் என கூறியிருக்கிறார். ஆனால் ரஜினி அவர்களோ கட்சி ஆரம்பிக்கவில்லை. இதனால் ராகவா லாரன்ஸ் அண்ணாமலையுடன் இணையலாமா இல்லை விஜயுடன் இணையலாமா என்கின்ற குழப்பம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தன்னுடைய முடிவை இன்று அறிவிப்பேன் என கூறியிருந்தார். முன்னதாக ரஜினியை நேரில் சந்தித்து ஆசியை பெற்றதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ரஜினியிடம் தீவிரமாக கலந்து ஆலோசித்தாராம். நான் எப்பொழுதும் 2 பேருக்காக மட்டுமே இருக்கிறேன். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று விஜய். அதனால் மக்களாகிய நீங்கள் யாருடன் நான் இணைய வேண்டும் என்பதை தெரிவியுங்க என கூறியிருந்தார். தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் விஜயோடு இணைந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அவர் வெற்றி வாகை சூடுவார் என மக்களும் தற்போது கருத்துக்களை கூறிட்டு வராங்க. இதனால் ராகவா லாரன்ஸும் இன்று அரசியலில் குதித்து விட்டேன் என கூறிவிட்டார். மக்களுக்கு நல்லது செய்ய ரஜினியின் வழியை பின்பற்றி கொண்டிருக்கும் ராகவா லாரன்ஸ் தொடர்ந்து திருச்சி கிழக்கில் விஜய் சார்பாக போட்டியிட்டால் வெற்றி பெற்று மீண்டும் நிறைய நல்லதுகளை செய்யலாம் என சொல்லப்படுகிறது. இதனால் ரஜினிகாந்த் அவர்களும் நல்ல ஆலோசனை தான் வழங்கியிருப்பார் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ரஜினிகாந்துடன் போட்டியிட முடியவில்லை என தன் ஆதங்கத்தை ராகவா லாரன்ஸ் கூறியிருந்தார். தற்போது விஜய்க்காக களமிறங்கி திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது மிகவும் சந்தோஷம் என ராகவா லாரன்ஸ் கூறியிருக்கிறார். ரஜினியோ அண்ணாமலையின் கட்சியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.